தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் சக்திவேல் செய்தியாளர்களை சந்தித்து பெரியகுளம் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாங்காய் பதப்படுத்தும் தொழிற்சாலை உருவாக்கப்படும் என்றும், பெரியகுளம் அரசு மருத்துவமனை விரிவுபடுத்தப்படும், பெரியகுளம் கானா விளக்கு பகுதிக்கு பேருந்து வசதிகள் செய்து தரப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். துண்டறிக்க நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். இது சுற்றுப்பயணம் டூரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருமாவளவன் சுற்றுப்பயணம் அது 8ஆம் தேதி வர்றாரு. 5 இடத்துல பேசுகிறாரு, 5 பாயிண்ட்ல பேசுகிறாரு. உங்களை ஆதரிச்சு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்க கனிமொழி வராங்க. எங்கள் எம்எல்ஏ ஒருத்தர் ஷானவாஸ் வர்றாரு. இவர் டெப்டி சிஎம் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு. மல்லை சத்யா வர்றாரு. இன்னும் பல கூட்டணி கட்சி தலைவர்கள், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில பொறுப்பாளர்கள், அகில இந்திய பொறுப்பாளரே இங்கே வந்து பேசலாம்னு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு சிறப்பாக என்னை பொறுத்தளவில் பிரகாசமாக இருக்குது. ஆகையினால வந்து கண்டிப்பாக வந்து பானை சின்னம் வெற்றி பெறும். எங்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து எனக்கு எதிராக யாரும் தெரியலை போட்டி போடுறதுக்கு. எங்கள் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, அதுவும் மதச்சார்பற்ற கூட்டணி. 23 கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. எல்லா தலைவருமே ஒரு கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி எல்லோருமே எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை செய்யணும்னு என்னை மனம் வந்து ஆதரிக்கிறது என்பது தான் உண்மை. இப்போ இங்கே இந்த தொகுதியில் வந்து பானை சின்னங்கிறது இப்போ தான் அறிமுகமாயிருக்கு. அதை எப்படி சார் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பானை என்பது 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. எந்த சின்னம் இன்னைக்கு ஊடகத்தில் சமூக வலைதளங்களில் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துணும். ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போவே கொண்டு செல்லும்போது இது ஈஸியாக கொண்டு வரலாம். 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த சின்னத்தில் சேர்த்து போனாங்க. பெரியகுளத்திலேருந்து போனால் இங்கே அரை மணி நேரத்தில் போயிடலாம்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்துவோம். பெரியகுளத்தில் வந்து தோட்டக்கலை கல்லூரி இருக்குது சார், அது வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றுவீங்களா சார்? அது அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை தான். அது எங்களுக்கும் தெரியும். கலைக்கல்லூரி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். அதுக்கடுத்து ஒரு அக்ரிகல்ச்சர் கல்லூரியை அல்லது பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம்லாம் தனியார் நிறைய உருவாக்குறாங்க. ஆனால் அரசு அக்ரிகல்ச்சரை தான் வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்போம். சார், பெரியகுளம் மக்களோட பிரதான கோரிக்கை பெரியகுளத்து காணாவளுக்கு பேருந்து வசதி கேட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க சார். அது போன இதுலேயும் எம்எல்ஏட்டையும் அது கோரிக்கை வச்சுருக்காங்க பெரியகுளம் மக்கள். அது திட்டம் இதுனவே இல்லை. இல்லை, 2 பேருந்துகள் மாறி தான் செல்ல வேண்டியது. சரி, காணாவளுக்கு தானே உறுதியாக வந்து அதுக்கு வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் இப்போ இருக்கிறவருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம தோழர்கள் இன்னும் முயற்சி எடுப்போம். அடுத்து வர்ற அமைகிற சட்டசபையில் அமைச்சரில் யார் போக்குவரத்து துறை அமைச்சர் வருவாங்க வலியுறுத்தி பேருந்தை தளத்தை உருவாக்குவோம். தடத்தை